எங்க அடாடா என் மருமகளை உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது. ஏப்பா இது எவ்வளவு? 300 தான். 300 தானா? அத்தை அதுக்கு புடவையே வேண்டான்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இருமா, புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? எத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க. இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500 600னா பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசு. சும்மா இருங்கோ. எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? விவஸ்தை கிட்ட மூதி பொண்ணு வீட்டை விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர் நில்லு. இது என்ன விலை? சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி, நீ 150 ரூபாய் கராக்கி. அட்டிங் கொப்புரான யார பாத்திரா கிராக்கிங்கற புட்டுட்டே கோட கரிச்சிடும். அத உட்காரு. நீ சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவ முன்னாடி வந்தாளா? உட்காரு. என் வியாபாரத்தை முடிச்சுட்டு நீ அந்த பக்கம் உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரம்மா. என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க. என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். நீ சும்மா இருமா. எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல. ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான். நீ பாரு, இதுலயே பாரு. அத்தை வேற பாதி எங்க காமிச்சிருமா? தல பாரு. என்னத்த நீங்க நீ பாரு. நீ 2 மணி எடு. வேண்டாத்த. அம்மா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுக்கிறதுனாலயா? அம்மா தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ள விட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன். நீக்கு வேண்டாம். கூடி ரொம்ப கலப்பா இருக்கு. எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் 2 3 எடுத்துக்க. நீ இந்த 3 எடுத்துக்க. ஏப்பா இந்த 4 புடவை என்ன விலை? 2400 ரூபாமா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்த வர. இந்த பாருப்பா, என் மருமக இங்கதான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்கத்த போறீங்க? இரு வர்றேன். ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 பவுனுங்க. 3000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. வேண்டாப்பா, அதை திருப்பி வாங்கிக்கணும். ஏன் எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். நீ கொடுப்பா பணத்தை. இதோ பாருங்கம்மா, அவன் உங்க மருமக இல்ல, மக. அப்படி நீங்க அவனை பார்த்து பெண்ணு நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அன்னைக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு 10 பண்றச்சேன். எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன். அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இது அவ புரிஞ்சிருந்தாலும் என்னமோ தெரியல. இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல. கட்டின புடவையோட போயிட்டாளேன்னு என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்கதான் வந்தேன். இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு. வளையல வாங்கிட்டு வாங்க. போற வழியில பேசிக்கலாம். கொடுங்க. வாங்க. ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தம் இருக்குதுங்களா? இல்ல இன்னும் அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணியை ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. கேரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு. இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆட பெருசுங்க, நாங்க ஏதாவது எசக்கு பெருசா பேசுவோம். அதுக்கு தானே போய் சொல்றது. நேக்கும் தான் கல்யாணம் அடுத்து, நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க.
ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லைங்க, அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். சத்தேரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம், விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான். 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா, பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற, எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டுமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபாலன பெரிய விஸ்வாமித்திரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம், ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு பெருசா செஞ்சு பாத்துட்டேன். பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கிற இடத்துல கோபாலன ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இல்ல, பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்சி விட சொன்னீங்களா? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கீங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம். உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இது புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுனா அப்பப்போ வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க 2 பேரும் பேசுனதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம 2 பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயோ குட்டி 16 அடி பாயுதே. போவாலே மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? இது என்ன? இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். நீ கம்பி எடுத்துக்கிறான், சூடு போட நிமிதுல சாத்துறான். நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும், கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல, அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்க போன இல்லையா? இந்தாப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா, இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? பேயா இது? அம்மா பானு, பானு, ஐயோ நான் உன் புருஷமா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன ஆத்தா? செஞ்சிருவோம். கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல ஆத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சுட்டேன் ஆத்தா. ஐயோ ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மத்த தெய்வத்தை நான் நமஸ்காரம் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. எவையா தர்மகர்த்தா? அது அவர்தான். இன்னைக்கு 9 மணிக்கு ஏன் கட்டல? நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? முதல்ல கொஞ்சம் பொறுமையா மரியாதை கொடுத்து பேசு. யோ, பொறுமை மரியாதை இதெல்லாம் நீ சொல்லி தர வேண்டாம். நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? பகவானுக்காக நாம காத்திருக்கோம், நமக்காக பகவான் காத்திருக்கோம். நீங்க 9 மணிக்கு வரல, அதனாலதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன். ஓஹோ,
தத்துவம் பேசுறாரா? இத பாரியா, இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும். என்ன சொல்ற? பண்ணுவோம். நாளை காலையில கரெக்டா 9 மணிக்கு வந்துருங்க. இப்ப முடியாதா? முதல்ல கையெடு. இப்ப பூஜை நடக்குமா நடக்காதா அதை சொல்லியா முதல்ல. இது ரொம்ப அராஜகம். கையெடு. கையடியா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், தர்மகர்த்தா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க. ஏயா நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ கையை எடுக்கல, இங்க ஒரு கொலையே விழுகும். எடியா? தர்மகர்த்தாங்கிற திமிர்ல தானே நீ பேசுற. நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன். சில பேரை சொல்லி திருத்தலாம், சில பேரை அடிச்சுதான் திருத்தணும். மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறே இல்லையா? பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. தப்பு பண்றது சகஜம், மன்னிச்சிட்டாரு. போ போ. நம்ம பையன் தான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பின்னிட்டான்ல. சாமி, பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? வீதியில போகும்போது நாய் நம்மள கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவோம். சும்மாவா சொன்னா ஊமை ஊரை கெடுக்கும். பழமொழிகள் ஆல்வேஸ் நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவுல நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா. தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தைய எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன். என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சுட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 நோ, we never encourage such things. We should not encourage such things. ரெண்டும் ஒண்ணுதான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாஷை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நையாண்டிலாம் வேண்டாம். அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏம்மா,
கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு? உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகையா? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன்? அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லி கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்சே அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறைக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தேலா. தயவு செய்து என்ன அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம்தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன். தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சுடுங்கண்ணா, பரிகாரம் செஞ்சுடுங்க. தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாபகேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாபகேசனை நம்பி ஒரு பொம்மநாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்பு. அபராத பணம் 1000ஐயும் பஞ்சாயத்து அந்த பொம்மநாட்டிக்கே கொடுக்கு. போய் குழந்தை எடுத்துட்டு வா. ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பிராமணன் தான். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியும். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த குழந்தை ஞான சமுத்திரம் என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியத்தான் தெரியுற. பிடிங்கோ, நான் இப்போ உங்க பொண்ணா வரல, பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தையா நியாயம் கேட்டு வந்திருக்கேன். ஊருக்கு ஒரு நியாயம், நீக்கு ஒரு நியாயம் வேண்டாம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டேன், அதே மாதிரி ஏத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்க. சம்பந்தி, சாமி, ஒரு சம்பு தண்ணியில போற சமாச்சாரம், அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சாதான் இந்த கட்டை வேகும். அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அம்மாடி, உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்லை. ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன்.